ரமேஷ் டுவல் ரமேஷ் அந்த யூடியூப் சேனலுக்கு இன்றைய நிகழ்ச்சிக்கு நேர்காணல் ஐயா. வணக்கம் ஐயா. பேருங்க என்னங்க ஐயா? HK நஞ்சன். HK நஞ்சன் ஓய்வு பெற்ற ஆசிரியர். அவர்களுடன் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். அவர்கள் அவங்களோட கருத்தை பணியில் இருக்கும்போது அவங்க நடந்த சம்பவத்தை பேட்டியின் மூலம் சொல்லுகிறார். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸ் இருந்திருக்கீங்க? நான் 30 வருஷத்துக்கு மேலே 30 வருஷத்துக்கு வேலை இருந்திருக்கீங்க. இருந்து முதல்ல எங்கே நீங்கள் ஜாயின் பண்ணீங்க வேலைக்கு? முதலாக டீப்டெயில் பள்ளியில் தற்கால ஆசிரியர் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று கோத்தகிரி வட்டாரத்தில் டீப்டெயில் பள்ளி, அடுத்தது பன் சைடு, கொடநாடு எஸ்டேட்டு, ஹத்தியூர் மட்டம், இது போன்ற இடங்களில் பணியாற்றி தற்காலிக ஆசிரியர் பணியாற்றி அதற்கு பின்பு ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் பணி நியமனம் கிடைத்தது. உதகைக்காரிகளில் ஊக்கர் பள்ளி நடுநிலை பள்ளியில் 2 ஆண்டுகளாக பணியாற்றினேன். அதற்கு பின்பு மாறுதலாகி குஞ்சப்பண்ணை பள்ளிக்கு அதே GTR பள்ளி தான் வந்திருந்தேன். 2 மாத காலம் அங்கே பணியாற்றிய பிறகு அரசனுடைய கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சதில்லை. கூடலூரில் உள்ள கீழ்நாடுகாணி பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றியிருந்தேன். அதற்கு பின்பு தேவாலஹட்டி பள்ளியிலும் பணியாற்றி அதற்கு பின்பு மாறுதலாகி 27/2/88 கன்னியாகுமரி பள்ளிக்கு ஆசிரியராக இடைநிலை ஆசிரியராக பணி நியமனம் பெற்றேன். கிட்டத்தட்ட அப்பள்ளியிலே நடுநிலை பள்ளியானது 89 உயர்நிலை பள்ளியாக அது மாற்றப்பட்டது. நான் இடைநிலை ஆசிரியர் இருந்த காரணத்தினால ஆரம்ப பள்ளியிலே என்னுடைய பணி இருந்தேன். அதற்கு பின்பு ஒரு கொணவக்கரை பள்ளிக்கு தற்கால ஆசிரியர் பணி நிறுவல் காரணமாக கொணவக்கரை பள்ளிக்கு மாறுதல் செய்யப்பட்டு மீண்டும் அடுத்த ஆண்டில் கன்னியாகுமரி பள்ளிக்கு தொடர்ந்து ஆசிரியர் இருந்தேன். அப்பொழுது ஒரு அரசியல் உயர்நிலை பணிபுரிந்த S. ராமன் என்ற ஆசிரியர் தான் எனக்கு பல வகையிலேயே எனக்கு ஒத்துழைப்பை நல்கி இருந்தார். என்னை திரும்பவும் அப்பள்ளிக்கே பணியேற்குமாறு செய்தார். அதற்கு பின்பு 2003ஆம் ஆண்டில் எஸ்மா சட்டம் தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டது. நான் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியில் அப்பொழுது வட்டார தலைவராக தான் நான் இருந்தேன். ஆனால் மாவட்ட தலைவர்களோடு என்னையும் இரவு நேரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டேன். கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன். அப்பொழுது ஆரம்பத்தில் எஸ்மா என்ற ஒரு பெயர் இருந்தது. அதற்கு பின்னால் அதில் டி என்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து டெஸ்மா என்று மாற்றப்பட்டது. காரணம் என்னவென்றால் எஸ்மா சட்டத்தில் நான் கைது செய்யப்பட்டால் என்னுடைய டிஸ்மிஸ் ஆர்டர் பண்ணி ரத்து இது போன்ற உத்தரவுகளை எனக்கு நேரடியாக வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த டெஸ்மா என்ற வார்த்தையை பயன்படுத்தும்போது கோத்தகிரியில் கூடுதல் உதவி தொடக்கல் அலுவலகத்தில் இருக்கிற தகவல் பலையில் ஒட்டப்பட்டு விட்டால் நான் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருந்தேன். அது போன்று 22 ஆசிரியர்கள் கோத்தகிரி சார்பாக இருந்து கிட்டத்தட்ட மத்திய சிறையில் ஒரு 12 நாட்கள் இருந்து அதற்கு பின்பு விடுக்கப்பட்டேன். 6 மாத காலத்திற்கு பிறகு மீண்டும் தமிழக அரசு எங்களை ஆசிரியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டு அதே கன்னியாகுமரி பள்ளியில் இருந்து அதற்கு பின்பு கெரடாமட்டம் கோடநாட்டில் கெரடாமட்டம் நடுநிலை பள்ளியில் இடைநிலை தலைமை ஆசிரியராக பணி நியமனம் பெற்றேன். அதற்கு பின்பு பட்டதாரி ஆசிரியராக பணி நியமனப்பட்டு ஒரசோலை சுள்ளிக்கூடு பள்ளியிலே பணியாற்றினேன். அது கடைசியில் 2010 நான் அதே கெரடாமட்டம் நடுநிலை பள்ளியில் பட்டதாரி தலைமை ஆசிரியராக பணி நியமிக்கப்பட்டு 2010 கடைசியில் ஓய்வு பெற்றீங்கல்ல? ஆமாம். எந்த பதவியில் இருந்தீங்க அப்போ? பட்டதாரி தலைமை ஆசிரியர் நடுநிலை பள்ளி பட்டதாரி தலைமை ஆசிரியர் அதே கெரடாமட்டம் நடுநிலை பள்ளி தான். இப்போ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? 10 ஆண்டு மேலே 10 ஆண்டுக்கு மேலே ஆகிவிட்டதுங்களா? இப்போ உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? பொழுதுபோக்கு இந்த கிராமத்தில் இருக்கின்ற பொது நிகழ்ச்சிகளில் அந்த காலத்தில் கலந்து கொள்வேன். சிறப்பு. இப்பொழுது ஊரில் இருக்கின்ற சிறு சாவு சங்கடம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. கட்டாயம் அந்த மாதிரி பண்ணிக்கிற போல இல்லை. சில நேரங்களில் என்னுடைய சொந்த தோட்டத்துக்கு போயிட்டு தேயிலை
பறிக்கிறது, மூட்டை தூக்கிறது, இந்த மாதிரி சரிங்கய்யா. போக்குங்களை கடைசி ஒரு கேள்வி சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ நேரம் எனக்கு டைம் எடுத்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் சேனலுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நான் உங்களோட சேனல் மென்மேலும் வளர வேண்டும், சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்று இன்றைய நாளிலே எனக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தமைக்காக உங்களது தொலைக்காட்சி சேனலுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம்.